வீடியோ பார்த்துட்டு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ல ஒரு விஷயம் பார்க்க போறோம்னா, உங்க லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச ஆணுக்கு உங்க மேல காதல் வரணும், ஈர்ப்பு வரணும்னு நினைச்சீங்கன்னா, இப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்க இருந்தீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்க மேல ரொம்ப ஈர்ப்பும் உங்களுடைய மேல காதலும் வரலாம், அன்பும் வரலாம். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், வீடியோக்குள்ள போலாம். ஒரு பெண்ணுக்கு கண்ணின் பக்கத்திலோ அல்லது உதட்டின் பக்கத்திலோ மச்சம் இருந்தால் ஒரு ஆணுக்கு அது அதிக அளவில் ஈர்ப்பை உண்டாக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்துக்கோங்க. இது பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ இருக்கு. ஸோ ரெண்டுமே பாருங்க மறக்காம. ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது போல ஒரு வெளித்தோற்ற அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு பொண்ணோட ஃபேஸ்ல கண்ணு பக்கத்துலயோ அல்லது உதட்டோட அந்த சைட்ல மச்சம் இருக்குன்ற பட்சத்துல ஆண்களுக்கு அது ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா அதை யாரும் வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனா அந்த ஒரு முகபானம்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்ணோட மச்சம்ன்றது ரொம்ப அழகா தெரியக்கூடிய ஒன்றா இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கனாலே தெரியும், ஃபேஸ் ஒரு பொண்ணுக்கு மச்சம் இருக்கு அப்படின்ற போது அதை பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல்ல இருக்கும்னு நிறைய ஆண்களுடைய மைண்ட் செட் அப்படிதான் இருக்குன்றத சயின்ஸ் ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச பார்ட்னருக்கு மச்சம் இருந்தால் கண்டிப்பா பிடிக்கும். இது இயற்கையான விஷயம், இதை கண்டிப்பா பண்ண முடியாது தான். பட் இருந்துச்சுன்னா பெட்டர், லைக் நல்லது. ஒரு பெண்ணின் குரல் அதிக அளவிற்கு சத்தமாக இருப்பதை விட மென்மையாக இருக்கும்போது அதிக அளவில் ஈர்ப்பு என்பது உண்டாகும். நம்ம ஒருத்தங்கிட்ட ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கும், செகண்ட் ஆஃப் ஆல் என்ன எல்லாரும் எதிர்பார்ப்பாங்கன்னா அவங்களுடைய வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்கா, எப்படி மென்மையா இருக்கா, அது போலதான் எதிர்பார்ப்பாங்க ஒரு பொண்ணுகிட்ட இருந்து ஒரு ஆண் அழ. அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப கணீர்னு ஹார்டா இருந்துச்சுன்னா சில ஆண்களுக்கு அதுவும் பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதிக ஆண்கள் விரும்பக்கூடியது மென்மையான ஒரு குரல், ஒரு அழகான ஒரு பெண்ணுடைய குரல். உண்மையை சொல்லணும்னா இங்க பல பேருக்கு ஸ்டார்டிங்ல ஒரு குரல் அதிர மாதிரி தான் இருக்கும். பட் சில நாட்கள் கழிச்சு அதுவே ஒரு மென்மையான குரலாகவும் மாறி இருக்கு. அதுவும் சயின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்களுக்கான அந்த மென்மையான குரல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. பட் சில நாட்கள்ல அது பழகிடும். பட் அந்த சில நாட்கள் நீங்க அவங்கள்ட்ட பேசணும், அவங்களும் பேசணுன்றது இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த ஆணுக்கும் உங்க மேல ஈர்ப்புன்றது உண்டாகுன்றதுல டிஃப்ரெண்ட் இல்லைங்க. நீங்கள் விரும்பும் ஆணுடன் இருக்கும்போது உங்களுடைய தலைமுடியை பிடித்து விடுகிறீர்கள் என்றால் அந்த ஆணுக்கு அது ஒரு விதமான புது ஈர்ப்பை உங்க மேல உண்டாக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்க அவங்க மேல விரும்புறீங்க, பட் அவங்களுடைய லவ் உங்கள்கிட்ட என்ன சொல்லல, அவங்க உங்களை லவ் பண்றாங்கன்னு தெரியாம இருக்கீங்கிற பட்சத்துல நீங்க அவங்க முன்னாடி இருக்கும்போது உங்களுடைய முடியை நல்லா கோதி விடுறீங்க. அதாவது எப்படின்னா, பொண்ணுங்களுடைய ஹேர் அப்படின்றது ஆண்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒன்றாவே இருக்கும். பொண்ணுங்களுக்கு இந்த ஹேர்லி ஹேர் இருக்கிறதும் சரி, இல்ல ஸ்ட்ரைட்டன் ஹேர் இருக்கிறதும் சரி, எப்படி இருந்தாலும் சரி அந்த ஹேர்ன்றது பசங்களுக்கு ஒரு வீக் பாயிண்ட்னு கூட சொல்லிக்கலாம். அப்படிப்பட்டதை நீங்க ரொம்ப அழகா கேஷுவலாக இந்த ஹீரோயின் பண்ற மாதிரியும் இல்ல நார்மலாவே இந்த முடி எல்லாமே எல்லா பெண்களுமே இந்த இழுத்துக்கிச்சு கட்டுறது, அதை பின்னாடியாக தூவி விடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போதும் ஆண்களுக்கு பெண்கள் மேல ஈர்ப்புன்றது உண்டாகும். அண்ட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லிக்கிறேன், இது காமத்தாலும் வரலாம், ஒரு அன்பின் பிணைப்பாலும் வரலாம். ஈர்ப்புன்றது சாதாரண ஒரு விஷயம், உங்க மேல ஈர்ப்பு வருது, அது காமத்தால வருதா இல்ல காதலா வருதான்றத நீங்க தான் கரெக்டா புரிஞ்சுக்கணும். இல்ல நம்ம வீடியோவை நிறையவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தூரத்தில் இருந்து நீங்கள் விரும்பும் ஆண் என்னென்ன செய்கிறார்கள், அதை எப்போது செய்கிறார்கள் என்று உங்களிடம் ஒவ்வொருவரும் கூறிக்கொண்டிருந்தால் அந்த ஆண் உங்கள் மீது உயிரை வைத்திருக்கார்கள் என்ற அர்த்தம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க இல்லைங்க எப்படினாலும் சரி, பட் உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆண் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணக்கூடிய காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்றாங்களோ அது ஒண்ணுத்தையுமே உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்ற போது அந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க உங்களை ட்ரெஸ் பண்றாங்க. அதையும் விட அவங்க என்ன பண்றாங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. அதனாலேயே அவங்க எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆண் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்றாங்க அப்படின்ற போது நிச்சயமா அவங்க உங்க மேல உயிரை வச்சிருக்காங்க. பட் இன்னும் சில பேர் இருப்பாங்க எப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்றத மட்டுமே சொல்லுவாங்க, மற்றதெல்லாம் மறைச்சிருவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்கள நீங்க நம்பாம இருக்கிறது நல்லது. பட் இப்படிப்பட்டவங்கள நீங்க நம்பாம இருந்தீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இருக்கான்றத நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்க அதிகப்படியான நபர்கள் நிறத்தை வைத்து காதல் வரவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் வெள்ளை நிறத்தில் இருக்கும் பெண்களை விட மாநிறத்தில் இருக்கும் பெண்கள் மீது அதிகப்படியான ஈர்ப்பு என்பது ஆண்களுக்கு உண்டாகிறது. இங்க எல்லோருமே சொல்லக்கூடிய விஷயம் ரேசிசம் சொல்லக்கூடியது தான். அதாவது கலர் பிரிவினை, அதாவது கலரை வச்சு தங்களுடைய உடம்புடைய நிறத்தை வச்சு காதல் வராது, அன்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்லணும்னா ஒருத்தங்களுடைய நிறத்தை வச்சு காதல் வராது, அன்பும் வராது. ஆனா அந்த நிறத்தை வச்சுதான் அவங்க கிட்ட பேசணுன்ற அந்த தன்மை, அந்த ஈர்ப்புன்றது உண்டாகிறது.
இப்படிப்பட்ட விஷயங்கள்னால தான் இங்க இருக்கக்கூடிய பல பேர் அழகா இல்லைன்றதுனாலயே அவங்கள நிறைய பேர் ரிஜெக்ட் பண்றாங்க. உங்க லைஃப்ல நீங்க இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொண்ணா இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களை நிறைய பேத்துக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்ல, வெள்ளையா இருந்தா பிடிக்காதவங்க அதுவும் பிடிக்கும், கருப்பா இருந்தா பிடிக்கும் அதுவும் பிடிக்கும். ஆனா எல்லாருக்கும் அது பிடிச்சிருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு பிடிக்காமலும் இருந்திருக்கு, சில பேருக்கு பிடிச்சும் இருந்திருக்காங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க எந்த பர்சனை பாக்குறீங்க, அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்றத வச்சு இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் பிடிக்குன்றத சொல்றாங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க என்ன நிறத்துல இருக்கேன்றத வச்சு சொல்லலாம். பட் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது அப்படிம்பாங்க. பட் உண்மை என்னன்னா அது அப்படிதான் இருக்குது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இங்க பல பேர் பல விஷயங்கள் இல்லைன்னு சொல்வதற்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய மனசு தான். அவங்களுடைய மனசு எப்படின்னா இதை இல்லைன்றத ஒத்துக்குச்சு, இதுதான் இல்லைன்றத ஒத்துக்குச்சு. அதற்கு எதிர்வினையா ஒரு விஷயம் நடக்குது, அதற்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் இருக்குன்ற போது அதை ஏத்துக்க மனசு ஒத்துக்காது. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்பும், அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த அது நம்பாது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்க லைஃப்ல இருக்கான்றத பாருங்க. உங்க லைஃப்ல இருந்துச்சுங்க அப்படின்ற போது அந்த ஆணுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ட் உங்க மேல ஈர்ப்புன்றது மாட்டலாம். ஆனா இந்த ஈர்ப்புன்றது இப்பயே சொல்லிக்கிறேன், அது காதல் கிடையாதுங்க. காமமும் இருக்கலாம், காதலும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஜஸ்ட் ஈர்ப்பு, அவ்வளவுதான். அதாவது உங்க கூட பேசணுன்ற, கூட பழகணுன்ற ஆசையை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ கைஸ், இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டும் இதான், செகண்ட் பார்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பா அதையும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, bye bye.